மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்ற சுமார் 7000 பேர். திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு திமுகவில் புது ரத்தம் பாயும் என்றும் பேச்சு. இன்னைக்கு புதுசா 2 அணிகள் உருவாக்கப்படுகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதுல பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகள்ல இளைஞர்களை உடனடியாக நியமிங்க. எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும். செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். வெற்றி உறுதி செய்யப்படும். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு அதிமுக சென்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமித்ஷா எத்தனை முறை வந்து சென்றாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, எப்பவுமே டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திட்டவட்டம். மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலைதான் அதிகமாக வீசுகிறது. ஆதரவு அலையை மறைக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் போல தொடர்ந்து சோதனைகள் வருவதாக பொதுக்குழுவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசியல் எதிரிகள், கொள்கை எதிரிகள், இணை எதிரிகள் மற்றும் துரோகிகள் திமுகவை சுற்றி இருப்பதாகவும் புகார். அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் எதிர்க்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பது திமுக தான், அதிமுக அல்ல. முதலமைச்சர் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். துரோகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நாங்கள் இல்ல, அது திமுக தான் இந்த நாட்டுக்கு துரோகம் விளைச்சிட்டு. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக கே.பி. முனுசாமி அறிவிப்பு. அடுத்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என விளக்கம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்று அளிக்கப்பட்ட உறுதிமொழியை முறைப்படி அதிமுக அறிவித்துள்ளது. கடமையை அதிமுக நிறைவேற்றி இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள்.
அஞ்சலை அம்மாளின் பிறந்த நாளையொட்டி பனையூரில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தாவேக தலைவர் விஜய். மக்களுக்காக உழைத்து தமது வாழ்நாள் முழுவதும் அஞ்சாமையுடன் மக்கள் சேவையாற்றியவர் அஞ்சலை அம்மாள் என்று புகழாரம். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வருத்தம் தெரிவித்தார் தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா. காணொலியில் வெளியான வார்த்தைகள் தனது இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக விஜய் தன்னிடம் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக ஆதவ் அர்ஜுனா வருத்தம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விட்டதாகவும் பதில். ஆதவ் அர்ஜுனா பேசிய தொடர்பாக விஜய் உங்களிடம் தொலைபேசியில் பேசுவதா ஒரு தகவல். மதுரை உத்தங்குடியில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தடபுடலான விருந்தை சுவைத்து சாப்பிட்டார். விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் மற்றும் உச்சநீதிமன்றத்துடன் மோதும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக பொதுக்குழு மாநில பட்டியலில் கல்வி, விரைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பன உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றம். திமுகவில் புதிதாக மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கம். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அடங்கிய கல்வியாளர் அணியை உருவாக்கவும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றம். குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்பதுரை, தனபால் போட்டி. துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவிப்பு. திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர். அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செய்யாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2026 தேர்தலையொட்டியே தங்களது அரசியலும் இருக்கும் என பேட்டி. 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவேதான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டிதான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவுக்கு திமுக மதுரை பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நன்றி. கேப்டனுக்கு அவங்க இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவுடன் சுமூகமான உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS விளக்கம். குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் அது நடக்காது என்றும் கோவையில் பேட்டி. எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ண நினைக்கிறீங்க, அது ஒருபோதும் நடக்காது. தன்னை பின்னால் இருந்து யாரும் இயக்கவில்லை என ராமதாஸ் திட்டவட்டம். பொதுக்குழுவின் அதிகாரம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் விளக்கம். பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதால சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரும் இயக்க முடியாது. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. பாமக நிர்வாகிகளுடன் 3வது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு.
டெல்லியில் குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் தாமதமின்றி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதி. சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்புவோருக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள் புதுவை மற்றும் காரைக்காலில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் நாளை சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 7 நாட்களுக்கு பிறகு ஆனந்தமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கோடை விடுமுறை முடிய உள்ள நிலையில் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்து உற்சாகம். ஏற்காட்டில் படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் படையெடுத்திருக்கும் மக்கள். உதகையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் 7 நாட்களுக்கு பிறகு திறந்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழாவையொட்டி மலை கிராம நடன நிகழ்ச்சி, பறை இசைத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை முடிவதால் வேளாங்கண்ணி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். கடலில் குளித்தும் ஒட்டக சவாரி செய்தும் உற்சாகம். டெல்லியில் தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாமில் வீடுகள் இடிக்கப்படுவதற்கு எதிராக சாலையில் அமர்ந்து மக்கள் தர்ணா. வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய காவல்துறையினர். திருப்பதி திருமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்துக்கு 20 மணி நேரம் காத்திருக்கும் நிலை. ஆபரேஷன் சிந்தூரில் போர் விமானங்களை இழந்தது உண்மை, எண்ணிக்கையை கூற முடியாது என முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் பதில். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் நாளை திறக்கப்படும் பள்ளிகள். பேக், நோட்புக், சீருடை வாங்க கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். கோடை விடுமுறை நிறைவடைவதால் மீண்டும் ஊர் திரும்பும் மக்கள். ரயில்களில் சீட் பிடிக்க முண்டியடித்தனர். வாடிக்கையாளர் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்சம் இருப்பு இல்லாவிட்டால் விதிக்கப்படும் அபராதம் ரத்து. பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அறிவிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் குறைந்து 1881 ரூபாயாக நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுக்கு 2,74,000 மாணவர்கள் விண்ணப்பம். மொத்த விண்ணப்பதாரர்களில் 1,77,646 பேர் சான்றிதழ் பதிவேற்றம். தமிழகத்தில் மீண்டும் சுட்டெரித்த வெயில். வேலூரில் 104 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் அவதிக்குள்ளான மக்கள். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. மலர் தூவி வரவேற்ற விவசாயிகள். ஆகஸ்ட் முதல் நெல்லை பொதிகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை 8 7 குறைப்பு. ஒரு ஸ்லீப்பர் கோச்சுக்கு பதிலாக 3வது ஏசி வகுப்பு பெட்டி இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ரயில்வே திருப்பி அனுப்பியதாக வெளியான செய்தி தவறு. அடுத்த காலாண்டில் பெற்றுக்கொள்வதற்காக அனுப்பப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம்.
பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை அலுவலகத்தில் ஜூன் 4ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும். அதிமுக தலைமை அறிவிப்பு. சாலை விபத்தில் உயிரிழக்கும் 21 வயதுக்குட்பட்ட திமுக உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். மதுரை மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 பாமக மகளிர் மாநாடு நடைபெறும் என ராமதாஸ் அறிவிப்பு. அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் விளக்கம். மகளிர் சங்க மாநாடு பூம்புகாரில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெறும். மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார். எல்லாரும் அழைப்பு விட்டோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. ஸ்பெயின் சென்றடைந்தது கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு. தலைநகர் மேட்ரிட்டில் உள்ள காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தினார் கனிமொழி. போயிங் ரக விமானங்களோடு திருச்சியிலிருந்து பெங்களூரு ஹைதராபாத்துக்கு சேவையை தொடங்கிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம். திருச்சி விமான நிலைய வளர்ச்சி வரலாற்றில் முத்தான முன்னேற்றம் என தொகுதி எம்பியான துரை வைகோ அறிக்கை. கன்னியாகுமரியில் ரீல்ஸுக்காக ஓடும் ரயிலின் படிக்கட்டில் நடனமாடி வீடியோ எடுத்த இளம்பெண். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பெங்களூருவில் பைக் மீது மோதியதாக ஆட்டோ ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்ட இளம்பெண். காலனியால் தாக்கிய வீடியோ வெளியானதால் பரபரப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் விடுமுறை நாளில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆந்திர மற்றும் கர்நாடக பக்தர்களிடையே முந்திச் செல்ல முயன்றதில் கடும் மோதல். புதுக்கோட்டை அருகே 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் சோக முடிவு. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் தொடர்ந்து பெய்யும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகளில் சென்று மீட்கும் மீட்பு படையினர். டெல்லியில் திடீரென பெய்த மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. புதிதாக 30 ஏர்பஸ் விமானங்களை வாங்கும் இண்டிகோ விமான நிறுவனம். ஏற்கனவே 30 விமானங்கள் உள்ள நிலையில் சேவையை விரிவுபடுத்த முடிவு. ரஷ்யாவின் விமான தளங்களை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். சுமார் 40 ராணுவ விமானங்கள் தீப்பிடித்து எரிந்த அதிர்ச்சி வீடியோ.